ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் விசா சிவம் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அப்படின்னா, ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து சப்பாத்தி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது மெயின் டிஷ்ஷே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எதை வச்சு பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தக்காளி தொக்கு அதை வச்சுட்டு நம்ம தயிர் பச்சடியும் அதுக்கு இது சப்பாத்தியை வந்து இதில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம விசா சிவம் லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நான் தக்காளி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன் தக்காளி. இது வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தக்காளி நல்லாவே வெந்திருக்கு, சூப்பராக எல்லாம் வெந்துருச்சு. இப்போது அதை வந்து இன்னும் 1-2 அங்கே வேகாமல் இருக்கிறது, இல்லைனா தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா கலக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் இன்றைக்கி நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த தண்ணியை இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வைக்கும்போது தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். ஆவி பறக்குதில்ல. இப்போ பாருங்கள், நம்மளோட தண்ணியும் எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்குது. இதை நல்லா இப்போ கொஞ்சம் சுண்ட வைக்கணும். இதுக்கு நம்ம மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சிக்கன் 65 மசாலா போட போகிறேன். இதில் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கன் 65 மசாலா வந்து சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம அதை போடுறோம். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலரும் இன்னும் நல்லா கிடைக்கும். இதில் எல்லாமே காரம் கொஞ்சம் உங்கள் ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் போட்டிருக்கேன். இப்படி தனி மிளகாத்தூளும் போடுறோம், நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், சிக்கன் 65 மசாலா வேறு போட்டிருக்கோம். ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அட்டகாசமாக வந்திருக்கு. கலரே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குல்ல. இதுக்காக தான் நான் வந்து பழுத்த தக்காளி எடுத்துக்க சொன்னேன். அது மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறதும் இந்த மாதிரி கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ ட்ராவல் டைம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்பாத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது கெட்டு போகாது. நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது வெளியில் போகும்போது எங்கள் அம்மா எனக்கு இதான் செஞ்சு கொடுப்பாங்க. தனியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா சிக்கன் ரோல் அதாவது தக்காளியை வந்து அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ சப்பாத்தி பண்ணிடலாமா? கல்லை காய வச்சாச்சு. நம்ம நார்மலாக எப்பயும் போல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி மாவெல்லாம் பிசைஞ்சு போட்டுக்கலாம். சப்பாத்தி செய்கிறதும் வேலை ஈஸியான வேலை தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. எங்கேயாவது ட்ராவல் டைம் போகையில் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்களேன், சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் என்றைக்காவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி. இப்போ எங்கேயும் நம்ம ட்ராவலில் எங்கேயும் வெளியே போகிறதில்ல, கொரோனா டைமாக இருக்கும், வீட்டில் இருக்கோம், லாக்டவுனில். ஸோ ஏதாவது ஒரு டின்னர் ரெசிப்பியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த தயிர் பச்சடி ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இது ஏற்கனவே காரமாக வச்சுருக்கோம்ல. ஸோ இதை காம்பினேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தயிர் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் இன்றைக்கி வந்து தயிர் பச்சடியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் தயிர் பச்சடியோடு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. அது வந்து இந்த என்றைக்கு நான் தக்காளி தொக்கு வைக்கிறேனோ அதோட வந்து இந்த தயிர் பச்சடியும் சேர்த்து வச்சுப்பேன். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் டின்னர் இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆக போகுது.
நம்மளோட டின்னர் சப்பாத்தி தக்காளி தொக்கு வித் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெயினே நமக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இந்த தக்காளி தொக்கு தான். ஸோ இந்த தக்காளி தொக்கை நீங்கள் இட்லி தோசை வேறு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பர்சனலாக வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றேன். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விசா சிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.